தமிழரின் மேலாண்மை சிந்தனைகள் என்ற பாடத்தை 3ஆம் ஆண்டு மாணவிகளுக்கான பாடநூல். அது பழந்தமிழரினுடைய பல்துறை அறிவு என்ற தலைப்புல இங்க கருத்துக்கள் எடுத்து சொல்ல போறோம். மேலாண்மைன்னு சொல்லும்போது தமிழரின் மேலாண்மைன்னு சொன்னா தமிழ் மக்களினுடைய மேலான திறமை என்ற பொருள். இதுக்கு ஆளுமை, தனித்திறன், செய்கை, முன்னோடி, கட்டுப்பாடு, வழிநடத்துதல் இப்படின்னு பல்வேறு பொருள் இருக்கு. முதல்ல ஒருவர் தன்னைத்தானே கட்டுப்பாட்டுடன் ஆளத் தெரிய வேண்டும். ஆளத் தெரிவதற்கு நல்ல ஒரு அறநெறி பண்புகள் இருக்கணும். அறநெறி பண்போட தன்னை நெறிப்படுத்தி இந்த சமூகத்தையும் நல்ல நெறியோடு பார்க்கிறவங்க இந்த சமூகத்துக்கான நல்ல நெறிமுறைகளையும் தான் கண்ட அனுபவங்களையும் அதை அழகா செய்யுளாக முறைப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஆளுமையத்தான் இங்க நம்ம மேலாண்மை அப்படின்னு சொல்றோம். அந்த ஆளுமை என்பது இன்னைக்கு ஆங்கிலத்துல மேலாண்மை, மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த மேனேஜ்மெண்ட் என்ற சொல்லுக்குள்ள வளர்ச்சியும் இருக்கு, கட்டுப்பாடும் இருக்கு, திருத்தம் என்பதும் இருக்கு, ஒன்றை முறையாக செய்தல் என்ற ஒரு கருத்தையும் காட்டுது. இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் மூலமா இந்த டிபார்ட்மெண்ட் இந்த வேலையை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு துறையும் தன்னுடைய வேலையை அழகாக பிரித்து அதை பக்குவமா செய்து முடிக்கிறத இன்னைக்கு நம்ம மேனேஜ்மெண்ட்னு சொல்றோம். இந்த மேனேஜ்மெண்ட்ன்றதுக்கான வார்த்தையை துறை வாரியாக நம்ம அன்னைக்கு பழங்காலத்துல நம்மளுடைய பழந்தமிழர்களிடம் எப்படி இருந்தது அப்படிங்கறத தான் இந்த பழந்தமிழரின் பல்துறை அறிவு அப்படின்ற தலைப்பு நமக்கு எடுத்து சொல்லுது. இந்த நம் நாட்டை சேர்ந்த நம் முன்னோர்களாகிய அந்த பழந்தமிழர்கள் எந்தெந்த கருத்தெல்லாம் அந்த காலத்திலேயே மிகச்சிறப்பாக அறிவியலினுடைய அந்த கருவிகள் எதுவும் இல்லாமல் தாங்களே வாழ்க்கையில அறிந்த ஒன்றை, உணர்ந்த ஒன்றை, அனுபவித்த ஒன்றை அழகா எடுத்து சொல்லியிருக்காங்களோ, உண்மை மாறாமல் அதுல நடப்பு மாறாமல் எடுத்து சொல்லி இருக்கிற விஷயங்களை இங்க நம்ம தொகுத்து பார்த்தா ரொம்ப அது பிரமிப்பா இருக்கு. இப்ப இந்த தலைப்புல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில கருத்துக்களை மட்டும்தான் இங்க நான் சொல்ல போறேன். நம்மளுடைய பழந்தமிழர்கள் ஐம்பூதங்கள், உலகத்தினுடைய தோற்றம், வானியல், கோள்நிலை, இயற்கை நிகழ்வுகள், புவியியல் நிலை, வரலாற்றுத்தன்மை, உயிரியல் நிலை, மருத்துவம், பொறியியல், உலோகவியல், கட்டிடக்கலையியல், நுண்கலையியல், எண்ணியல், அழகு கலையியல், இன்னும் இப்படி எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்ணால பார்த்து ரசிக்கிறதுக்கு உரியது இல்லாம அதை திறத்தோடு நம்ம செய்யணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அதைத்தான் இன்னைக்கு பெரியவங்க இத்தனை துறையிலும் தங்களுடைய கலை ஆற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதை உள்ள போகும்போது அதற்கான எடுத்துக்காட்ட பார்ப்போம். இப்போ இன்றைய காலகட்டத்துல இந்த துறைகள் எல்லாம் கருவிகளினுடைய ஒத்துழைப்போடு மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமா உலக அளவும் பரவி நிக்குது. இப்ப எந்த கருவியும் இல்லாமல் எந்த தேசத்தவரும் இதை உணர்ந்து எடுத்து சொல்லாத காலகட்டத்தில் நம் முன்னவர்கள் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னால எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்ம இதை மாறுதட்டி சொல்லிக்கிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் அப்படி நினைக்கிறதையும் போற்றுவதையும் விட அந்த செய்தியை பாதுகாக்கணும், நம்முடையது என்று பெருமைப்படணும், அதுக்கு ஒரு தக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இந்த காப்புரிமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இன்னைக்கு இல்லாம இருக்கு. படித்தவர்கள், அதை தன்னுடைய தொழிலாக பயன்படுத்துபவர்கள் நல்லா அதை பயன்படுத்திட்டு போறாங்க. ஆனா இந்த செய்திகளை, துறைகளை நம்ம அந்த பாதுகாப்பு, காப்புரிமை என்ற விஷயத்தோடு மாறுதட்டி சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது இன்னும் சிறப்பா இருக்கும். அப்போ இன்றைய காலகட்டத்துல தமிழனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு ஒரு ஒப்பீட்டு பார்வையில நம்ம பார்த்தா, இன்றைய காலத்தில் அறிவின் நுட்பத்தை பழகாத அல்லது பயன்படுத்தாத எந்த ஒரு சமூகமும் அல்லது நாடும் தங்களுடைய தேவையை முழுமையா பூர்த்தி பண்ணிக்கிடவே முடியாது.
அப்படி இருக்கிற இன்றைய காலகட்டத்துல வளர்ந்து நிற்கக்கூடிய துறைகளாக நம்ம என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, தொழில்துறை வளர்ச்சி. தொழில்கள்ல துறைகள் நிறைய இருக்கு. சாதாரணமா நம்ம இந்த விருதுநகர் சிவகாசி துறையில எடுத்துக்கிட்டா அச்சு தொழில்னு சொல்லலாம். இந்த அச்சு தொழில எடுத்துக்கிட்டாலே காலண்டர் இருக்கு, பிரிண்டிங்னு சொல்லுவோம். அடுத்து பத்திரிகை துறை இருக்கு. இப்படி ஒன்னொன்னுக்குள்ளேயும் பல பல பிரிவுகள் இருக்கு. அடுத்து தொழில்நுட்ப வளர்ச்சி. ஒவ்வொரு தொழிலையும் எவ்வளவு நுட்பத்தோட பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. கல்வித்துறையில் வளர்ச்சி. ஏன்னா கல்வித்துறையிலையும் இன்னைக்கு நம்ம டெக்னாலஜியை பயன்படுத்துறோம். அது போக வங்கி மூலமாக பணப்பரிவர்த்தனை. நம்ம வங்கியில நேர போய் பணம் போட எடுக்க இருந்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம அதை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமா நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இணையம் மூலமாக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, கட்டடங்கள்னு எடுத்துக்கிட்டா அடுக்குமாடி கட்டடம், பூமிக்கு அடியில கட்டடங்கள் கட்டுதல், இப்படி நிறைய துறைகள் பெருகி இருக்கு. சுரங்கப்பணி நடைபெறுதல், அணு ஆயுதம் வாயிலாக ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாட்டை பாதுகாக்கக்கூடிய முறையையும் வலுப்படுத்தி இருக்கு. அப்ப இதெல்லாம் இன்னைக்கு பாக்குறோம். இன்றைய காலகட்டத்தோடு அன்னைக்கு இருக்கக்கூடிய துறையை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது வேறு எந்த நாடுகளிலும் இல்லாத அளவு நம்மிடையே மருத்துவம், அணு ஆயுதம் தொடர்பான செய்திகள், கலையியல் தொடர்பான, இசை தொடர்பாக, நடனம் தொடர்பாக, வானியல் தொடர்பாக, இப்படி பல துறை தொடர்பான செய்திகள் நம்ம கிட்ட, அது இலக்கணமாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், சித்தாந்தமாக இருக்கட்டும், சூத்திரங்களாக இருக்கட்டும், எந்த வடிவத்துல பார்த்தாலும் இதனுடைய கருத்துக்களை நம்ம அங்க மேலோட்டமா இல்ல, ரொம்ப ஆழமா பார்க்க முடியும். எடுத்துக்காட்டா ஒரு சில கருத்துக்கள் மட்டும். ஐம்பூதம் பற்றிய அறிவு. இங்க நம்ம பாடத்துல சொல்லி இருக்கிற கருத்து புறநானூற்றுல இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடம். மண் திணிந்த நிலனும் நிலம் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழித்தலைய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போலும் என்பது முரஞ்சியூர் முடிநாகராயர் என்பவருடைய பாட்டு இது. இதுல மண் திணிந்த நிலனும், மண்ணு இன்னைக்கு ஒரு ரூம்பு கட்டுறோம். இந்த ரூம்பு கட்டுறதுக்காக பூமிக்கு அடியில ஒரு ரூம்பு கட்டுறதுக்காக நம்ம தோண்டணும்னா அது ஒரு 3-4 ரூம்பு அளவுக்கு அந்த மண் இருக்கும். அப்போ உள்ள நிலம் இறுகி இருக்கு, பிடிக்கப்பட்டு இருக்கு. அது சொல்றாங்க மண் திணிந்த நிலனும், அந்த நிலம் ஏந்திய விசும்பும், நிலத்திலிருந்து ஆகாயம் தோன்றியது. விசும்பு தைவர் வழியும், அந்த விசும்பிலிருந்து காற்று உருவானது. அந்த காற்றிலிருந்து நெருப்பும் வழித்தலைய தீயும் தீமுரணிய நீரும். அப்ப நெருப்பிலிருந்து தான் நீர் உருவானது என்ற பஞ்சபூதத்தினுடைய உருவாக்கத்தை பற்றி இங்க சொல்றாங்க. இந்த பஞ்சபூதத்தை அடிப்படையாக வைத்து உலகம் எப்படி தோன்றியது அப்படின்ற கருத்தும் நம்முடைய பண்டைய இலக்கியங்கள்ல இருக்கு. நிலம், நீர், வழி, விசும்புடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த உலகம் என்பது இந்த 5ஆல் தான் ஆகியது என்ற கருத்தை நம்ம இலக்கண வாயிலா பாக்குறோம். அது மட்டுமா, சித்தர்களுடைய கருத்துக்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5னுடைய தன்மையும் நம்ம உடம்புல எப்படி இருக்கு, ஒன்னொன்னு எத்தனை சதவீதம் இருக்கு அப்படின்றத அவங்க மருத்துவ ரீதியில அழகா எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அதை போலவே பதிற்றுப்பத்துல ஒரு செய்தி பார்க்கிறோம். குடதிசை மாய்ந்து குணமுதல் தோன்றி பாயிருள் அகற்றும் பயங்கெழு பண்பின். அதாவது குடதிசை என்ற மேற்கிலே மாய்ந்து கிழக்கிலே சூரியன் தோன்றுகிறது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. சூரியன் அப்படியேதான் இருக்கு, பூமி சுழல்றதுனாலதான் இந்த காட்சி நமக்கு திசை மூலமாக தெரியுது அப்படின்றத அந்த பதிற்றுப்பத்து வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கோள் நிலை, பகல் நீடாகாது இரவு பொழுது பெருகி மாசி நின்ற மாகூர் திங்கள். இதுவும் பதிற்றுப்பத்து 59வது பாட்டுல சொல்றாங்க. பகல் நீடாகாது இரவு பொழுது பெருகி, அதாவது மாசி நின்ற மாகூர் திங்கள், மாசி மாசத்துல பகல் பொழுது சுருங்கிரும், இரவு பொழுது அதிகமா இருக்கும் அப்படின்ற கருத்தை அங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பருவ காலங்கள் எல்லாம் அவங்க கவனிச்சிருக்கிறாங்க என்ற ஒரு கருத்தை அங்க நம்ம பாக்குறோம். வேளாண் அறிவியல் இல்ல திருக்குறள்ல தொடிப்புழுதி அகுசா உனக்கின் பிடித்தருவும் வேண்டாது சாலப்படும். அளவு எருவு கூட போட வேண்டியதில்லை. தொடிப்புழுதி அந்த மண்ணை
நல்லா உணக்கி மையா மாவு மாதிரி ஆக்கிட்டா கைப்பிடி அளவு எருது கூட போட வேண்டிய தேவையில்லை. நிலம் நல்ல நிலமாக தானாக வளம் பெறும். அப்ப மழை நீரை பெறுகின்ற போது வளம் பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அது போலவே மருத்துவத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டா, போர்க்களத்துல காயப்பட்ட வீரருக்கு உடலில் உள்ள புண்ணை அறுத்து, அதாவது போர்க்களத்துல சண்டையில மார்புலையும் கை காலையும் அடி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஆயுதங்கள் தாக்கப்பட்டு புண்ணு இருக்கும். அடுத்து ஓரிரு நாட்கள் அவங்க கட்டாயம் போய் சண்டை போடுற மாதிரி இருக்கும். அந்த புண்ணை எப்படி ஆத்துறது? அப்போ அங்க அந்த மருத்துவர்கள்ட்ட கொண்டு போகும்போது வாழை நெருப்பிலிட்டு அந்த நெருப்பை அந்த புண்ணுல சுட்டு ஆத்திருக்கிறாங்க. இது ஒரு முறை. அடுத்து அந்த புண்ணை அறுத்து அதுல இருக்கக்கூடிய உதிரத்தை வெளியேற்றி விட்டு அதுக்கப்புறம் மருத்துவம் செய்தனர் என்ற ஒரு குறிப்பெல்லாம் நம்ம இலக்கியங்கள் வாயிலாக காண முடிகின்றது. இந்த பஞ்சபூதம் அப்படின்ற இடத்துல மண் தணிந்த நிலனும் இருக்கு இல்லையா? அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த பஞ்சபூதத்தை பற்றி இந்த இலக்கணங்களும் பேசுது, இலக்கியங்களும் பேசுது, சைவ சித்தாந்த சாத்திரங்களும் எடுத்து சொல்லுது. 14 சைவ சித்தாந்த சாத்திரங்கள்ல திருவதிகை மணவாசகம் கடந்தார் என்பவர் உண்மை விளக்கம் எழுதியிருக்காரு. அதுல 4வது பாட்டுல இருந்து கிட்டத்தட்ட 10வது பாட்டு வரைக்கும் இந்த 50 பூதங்களினுடைய செயல்பாட்டை தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது 50 பூதங்களுக்குன்னு என்ன வடிவம் இருக்கு, அந்த 50 பூதங்களுக்கான நிறம் என்ன, தோற்றம் என்ன, அதுக்குன்னு நம்ம என்ன ஒரு எழுத்து அடையாளம் கொடுத்திருக்கோம். அடுத்து அந்த 50 பூதங்களுக்கான அதிதெய்வங்கள் யார் யாரு, அந்த அதிதெய்வங்களுக்கான தொழில்கள் என்ன என்பதையெல்லாம் 4வது பாட்டுல இருந்து 10வது பாட்டு வரைக்கும் அவங்க வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. இப்படி பழந்தமிழர்கள் சிறந்த அறிவியல் பார்வையோடு தம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்த அனுபவங்களை இப்படி பொக்கிஷங்களாக, இலக்கியங்களாகவும் இலக்கணங்களாகவும் செய்யுள் வடிவிலும் சூத்திரங்கள் வடிவிலும் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார்கள். அதனுடைய விரிவாக்கத்தை தான் இன்று நாம் பரந்துபட்ட இந்த தமிழகத்திலும் இந்த உலகத்திலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த பாடம் வாயிலாக நாம் அறிகின்றோம். நன்றி.